கும்பாபிஷேகத்துக்காக சுவாமிகிட்ட இந்த விண்ணப்பத்தை வச்சுருக்கோம். பிரதோஷம் பௌர்ணமி பூஜை நடக்குது, 2 பைரவர் பூஜை நடக்குது இங்கே. அப்புறம் கார்த்திகை நடக்குது, கடீஸ்வல்லி பூஜை முருகருக்கு நடக்குது. விண்ணப்பம் வச்சாலே போதும், எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். இந்த அங்கே ஒரு வீடு இருக்குது, நீங்கள் எதோ நினச்ச காரியம் நடந்ததுன்னா அந்த கையை எப்படி வச்சீங்கன்னா ஒன்று போல சேரும். வீடு இருக்குது அப்படியே எங்க ஐயா. ஆனால் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. தயவுசெய்து கும்பாபிஷேகம் நடக்க ஏற்பாடு பண்ணுங்க. தேரும் ரொம்ப சிதைஞ்ச நிலையில் இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ராவல்ஸ் யூடியூப்.com. நாங்கள் பிரபாரன். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யாருன்னா நம்ம பூமி. என்னன்னு தெரில, இன்றைக்கி விளாகே இல்லையே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாகவே இன்றைக்கி கேலண்டரை பார்த்தா தான் தெரியுது இன்றைக்கி பிரதோஷம் அப்படின்ட்டு. சரி, அதான் அப்படியே ஒரு சிவன் கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சிவன் கோயில் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த சிவன் கோயில் எங்கே இருக்குன்னா, எந்த ஊர் பூமி? மடாரம். மடாரோளத்தில் இருக்குது இந்த சிவன் கோயில். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பூமியோட பிறந்தநாள். எத்தனை பிறந்தநாள் இன்றைக்கி பூமி? 18 பிறந்தநாள். 18 ஆகிட்டான். நம்மள ஆளு லைசன்ஸ்லாம் போட்டுருவான். பைக்கு வேறு டியூக்கு வேணும் எடுக்கணுன்றான். நம்ம டியூக்கு வேறு எடுத்துகிட்டு ஒரே பறக்கோல தான். வெளிச்சம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் காலமுறையாக வந்திருக்கணும். ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால வீடியோ அந்தளவுக்கு கிளியராக இருக்குமா இல்லையான்னு தெரியலை. சரி, ஓகே. என்னடா இவன் வாரத்துக்கு ஒவ்வொரு வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா வேலைக்கும் போகல, கையிலையும் காசு இல்லை. அதனால தான் வாரத்துக்கு ஒவ்வொரு வீடியோ வருது. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு நிறையா வீடியோ போட ட்ரை பண்ணுதேன். சரி, வாங்க இன்றைக்கி இந்த கோயிலுக்குள்ளே போவோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சிவனையும் வணங்கிட்டு வருவோம். இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் சைடு. இதுலேருந்து தான் கோயிலுக்குள்ளே போனோம். வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போவோம். கோயிலான சின்ன கோயிலாக தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குண்டு. இதான் வாசல் வழியாக உள்ளே போண்டியே தான். வரக்கு மாட்டி வாசலை தொட்டு மட்டும் போவோம். அப்படியே உள்ளே போண்டியே தான். ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தூண் தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக தூண் தான், இந்த பக்கம் ஃபுல்லாக தூண் தான். நிறைய தூண்களாக இருக்குது. அதுலேருந்து தான் மெயின் கேட்டு வருது. கோயிலில் குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் இருக்குதுங்க. இந்த இருக்குது பார்த்திங்களா, தண்ணிகள்லாம் வச்சுருக்காங்க கோயிலில் குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்தபடி வருது. அங்கே அது கும்பிட்டு அடுத்து உள்ளே போவோம். அங்கே தான் கோயில் சாமி எல்லாமே இருக்கும். அங்கே உள்ளே போவோம். அவ்வளோதான், உள்ளே தான் கோயில் இருக்குது. இப்போ கோயிலுக்குள்ளே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டலான்ட்டு இந்த கதவை காட்டலான்ட்டு பார்த்தேன். கதவு ரொம்ப பழைய கதவாக இருக்குங்க. ஆனால் கதவை சுற்றி பாருங்கள், நிறைய சிற்பம் இருக்குது. பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். கதவுல ஃபுல்லாக சிற்பம் தாங்க. இங்கேருந்து இந்த மேலே வரைக்கும் மேலாம் நிறைய சிற்பங்கள் இருக்குது. இதுதான் கோயிலுக்கு உள்ள படகுடி போட்டு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கமும் மேலே ஃபுல்லாக சிற்பம் தாங்க. இந்த கோயிலுக்கு நான் தான் இன்றைக்கி முதல்ல வரேன். நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன், பூமி இன்றைக்கி தான் வந்திருக்கோம். கோயில் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே வாசல்லே முதலே 2 சாமி இருக்குங்க. இந்த பக்கம் 2 சாமி இருக்குது, அந்த பக்கமும் ஃபுல்லாக சாமி இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். அது முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான இது. இந்த கல்வெட்டுலாம் கூட எழுத்துருக்கு. ரொம்ப பழமையான கோயிலுங்க இது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கைமாய் சிம்பிள் போட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்டிக்காக யூனிக்காக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பலிபீடம் ஒன்று இருக்குது. நல்லா பெரிய பீடமாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொடிமரங்க. நல்லா பெரிய கொடிமரமாக இருக்குது. எங்கள் ஐயா கோயிலில் உள்ள கொடிமரமாகவே இருக்குது. செம பெருசான பெரிய கொடிமரம். அதுக்கடுத்து இங்கே வந்திங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் உள்ள மை நந்தி. ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. நந்தி பகவான் அழகாக இருக்கார். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், நந்தி பகவானை வணங்கியாச்சு. உள்ளே போய் சிவனை வணங்கிட்டு அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். உள்ளே கருவறையில் வீடியோ எடுக்கக்கூடாது, நல்லா வீடியோ எடுக்கலை. கும்பிட்டுட்டு வெளியே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். திருச்சிற்றம்பலம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தென்காசி மாவட்டம் கடையம் வட்டம் பாப்பாங்குளம் மடவார் விலாகம். திருக்கோயில் அருள்மிகு அழகாம்பிகை சவுந்தரவல்லி. சுவாமி திருக்கருத்தீஸ்வரர் சித்தீஸ்வரர் வடமொழியில். இந்த கோயில் 3 அல்லது 4வது நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. எனில் இங்கே சுவாமி காசி விஸ்வநாதர் சதுர்முகத்தில் இருக்கிறார். சதுர்முகம் நம் தென்னாட்டு பகுதியில் இருப்பது ரொம்ப அபூர்வம். சதுர்முக லிங்கத்தை நம்ம பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்குள்ள ஒரு தற்போதையுள்ள கோயில் அமைப்புகளில் இது வர வாய்ப்பு இருக்காது. 3வது 4வது நூற்றாண்டில் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்க வாய்ப்பு.
அதை கணக்கிடும்போது இது வந்து இவ்வளோ பழமை வாய்ந்த கோயில். இங்கே வந்து நந்தி பெருமானை வந்து ராமர் பிரானாக நினைத்து அவர் நெத்தியில் வந்து திருமண் நீட்டியிருக்கிறார். அதனால் அவரே ராமர் பிரான் என்று நினைத்து அவருக்கு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. இவர் வந்து இங்கே ஒரு அசுரனை வதம் பண்ண அவர் வந்த இடத்தில் சுவாமி வந்து இங்கே வந்து காட்சி கொடுத்ததாகவும், அக்னி பிளம்பாக காட்சி கொடுத்ததாகவும், அதை காட்சி கொடுத்த இடத்திலேயே அவர் அமர்ந்ததாகவும், அதன் ஐதீகம் எல்லாமே ஊர் உள்ளார நடக்கிறது. இன்னும் அந்த வழிபாடுகள், பாத பூஜைகள் எல்லாமே, அதுக்கான எல்லா வழிபாடுகளுமே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே எந்த ஊரில் எத்தனை கோயில், நிறையா கோயில்கள் இருக்குது, 5-6 கோயில் மிக பிரபல்யமான கோயில்கள் இருந்தாலும் எல்லா கோயில்களுக்கும் மூலதானமான கோயில் இந்த சுவாமி திருக்கருத்தீஸ்வரர் அழகாம்பிகை கோயில் தான். இன்னும் இங்கே வந்து கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகாத நிலை இன்னும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பூஜைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வெளியூர்லேருந்து வந்து தான் இந்த கோயில் இந்த கும்பாபிஷேகத்துக்காக சுவாமிகிட்ட இந்த விண்ணப்பத்தை வச்சுருக்கோம். பிரதோஷம், பௌர்ணமி பூஜை நடக்குது, 2 பைரவர் பூஜை நடக்குது இங்கே. அப்புறம் கார்த்திகை நடக்குது, கணேஸ்வல்லி பூஜை முருகருக்கு நடக்குது. எல்லா பூஜைகளுமே இங்கே கொஞ்சம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போதைக்கு நல்லபடியாகவே போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இன்னும் முறைப்படி சுவாமி கும்பாபிஷேகம் ஆகி சுவாமிக்கு வந்து கும்பாபிஷேகம் ஆக வேண்டும் என்று எல்லா அடியார்களும் மிகவும் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே உங்களுக்கு இங்கே வந்து சைவம் வைஷ்ணவம் இணைந்து நிற்கிற ஒரு இடம். இது வந்து அப்படின்னா இந்த கோயிலில் வந்து அரசு சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களுமே உடனே நடக்கும் என்பது ஐதீகம். அடுத்து வந்து இங்கே வந்து எந்த தோஷங்கள் இருந்தாலும், எந்த ஒரு அதாவது அந்த தோஷம் இந்த தோஷம்னு ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு இடம் தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அதுக்கான அமைப்பு கூறுகளை முன்னோர்கள் செய்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அதை வந்து கோயில் என்ட்ரன்ஸ் வரும்போதே நீ அதை வந்து நோக்கலாம். மேலே வந்து அதுக்கான எல்லாவுடைய தடயங்களும் சுவாமி கொடுத்துருக்கிறாரு. அடுத்து இங்கே ராமர் இருந்ததுக்கான அவருடைய கோயிலுங்கிறதுக்காக எல்லா இடங்கள்லையுமே ராமர், லக்ஷ்மணர் அப்படியே அவங்களுடைய சிற்பங்கள் எல்லாமே இங்கே மிக நிறைந்து இருக்கிறது. சொக்கநாதர், மீனாட்சி இருக்கிறாங்க இங்கே. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அந்தணர்கள் நிறைய வாழ்ந்த இடம். இப்போது இங்கே வந்து பூஜை பண்ணக்கூட சரியாக ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கோயில் நிர்வாகம் போய்கிட்டு இருக்குது. இது சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் ஆகணும். பார்க்கும் அன்பர்கள் உங்களுடைய நீங்கள் பொருளுதவி பண்ணாட்டாலும் மன உதவி பண்ணலாம். அது ரொம்ப ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் இங்கே இருந்த இடத்துலேருந்தே சுவாமிக்காக நீங்கள் விண்ணப்பம் வைக்கலாம். அந்த கோயில் சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகணும்னு சொல்லிட்டு யார் ஒருவருக்கு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு உடனே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உடனே நிறைவேறும். எல்லா விஷயமே நேரம் தோஷம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயம். ஏன்னா இதுக்குள்ளே அந்த கோயில் சுற்றி வந்தால் அத்தனையுமே அங்கே அமைப்பாகவே இருக்குது. இங்கே திருவாதிரை பூஜை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருந்தது. தற்போது இங்கே வந்து கோயில் பாதுகாப்பு கருதி வந்து சுவாமி எல்லாம் அடுத்த கோயில்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதால் கும்பாபிஷேக பிறகு அதுக்கான முழு பூஜைகளும் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பிரதோஷத்தை பண்ணிடுறோம். நாங்கள் ஆருத்ரா திருவாசகம், கடையநல்லூர் எங்களுக்கு பணிகளை வந்து இந்த மாதிரி கோயில் பூஜை இல்லாத கோயில்களை எடுத்து அந்த கோயில்களில் பூஜை பண்ண வச்சு மக்களை அந்த பூஜைக்கு வழி கொண்டு வந்து அவங்கள பூஜை பண்ண வச்சுட்டு நாங்கள் அடுத்த கோயில் போகிறதா எங்களுடைய வேலை. எங்களுக்கு இந்த சேவையை சுவாமி மிக சிறப்பாக கொடுத்துருக்கிறார். அதனால் நாங்கள் பார்க்குற அன்பர்களை கை ஊட்டி, ஏன்னா இங்கே இருக்க அண்ணனருக்கு சம்பளமே கிடையாது. அப்படி இருக்கார் இல்லையா, இவருக்கு சம்பளமே கிடையாது. இவர் சும்மா எங்களுக்காக வந்து இவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதையும் அவர் வந்து சந்தோஷமாக அவருக்கு வந்து, ஏன்னா அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாததால் அவர் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருந்தால் அவரால் பண்ண முடியுமா? ஆனால் கிடையாது. என்னதான் ஃபேமிலி இல்லாட்டாலும் தனக்கு வயிறு வாயின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு தண்ணியாவது கொடுக்கணும், உணவாவது கொடுக்கணும். அந்த வகையில் வந்து இங்கே வந்து கோயில் வந்து பொருளாதார வளர்ச்சி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறதால அன்பர்கள் எங்கெல்லாமோ கொண்டு எல்லாமோ சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி வழிபாடு இல்லாத கோயில்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கோயில் வளர்ச்சிக்கு உதவுங்கள். நிறைய அன்பர்களுக்கு இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க, அழைச்சிட்டு வாங்க, நிறைய பேர் அழைச்சிட்டு வாங்க. நாங்கள் பிரதோஷம்னா இங்கே பாடுறோம், அன்னதானம் பண்ணுறோம், பௌர்ணமிக்கு பாடுறோம், அன்னதானம் பண்ணுறோம், விளக்கு பூஜை பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லோரும் வாருங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து மடவார் விலாகம் அருள்மிகு அழகாம்பிகை உடனே திருக்கருத்தீஸ்வரர் திருக்கோயில். இது வந்து இந்த கோயில் இது வந்து முதல்ல ஊர் என்ட்ரியிலே இந்த கோயில் இருக்குது. மிக விசேஷமான தலைமை கோயில். ஆமாம், இதுதான் எல்லா கோயிலுக்கும் தலைமையான கோயில். இங்கே என்னோட என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, தேர் வந்து நொறுங்கி போய் கிடக்குது பாருங்கள். இந்த தேர் வந்து நொறுங்கி போய் கிடக்குது. இந்த தேரை வந்து சரி பண்ணி ஓட்ட முடியும் அப்படின்லாம் கிடையாது. அப்படிலாம் செய்யவே முடியாது. ஏன்னா புதுசாக தான் தேர் பண்ணணும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு அதை பராமரிப்பு இல்லாமல் தேரெல்லாம் நொறுங்கி போச்சு.
சுவாமிக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. ஆனால் மக்கள் மனம் திருந்தி அவங்களா வந்து கொடுத்து பூஜைக்கு உதவினாங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பாகவே, எல்லாருமே தெரியாமல் கூட இருக்கலாம், தெரிஞ்சு இனி பூஜைக்கு எல்லாருமே கொஞ்சம் உதவுனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு உங்களுடைய இருகை கூட்டி வரவேற்கிறோம். எங்களுடைய குற்றாலநாதர் நாங்கள் குற்றாலநாதருடைய பிள்ளைங்கள், அவருடைய பேரை சொல்லி தான் எல்லா பக்கமும் இந்த தொண்டுகளை செஞ்சுட்ருக்கோம். எல்லாரும் வாங்க, ஈசனுடைய திருவருள் பாருங்கள். என்னுடைய அம்மை அழகாம்பிகை சவுந்தரவல்லியை வந்து பாருங்கள். வந்தியாமான்னு கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் தாயோட அமைப்பு. வாங்க, எல்லாரும் வாங்க, வளம் பெறுங்க. சிவாய நம்ம திருச்சிட்டோம்னா பார்வதி பதியே நாடுடைய சிவனே போற்றி, குற்றாலத்தியம் கூத்தா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, நால்வர் பொற்பாதங்கள் அன்மிக அழகாம்பிகை உடனே திரு கருத்தீஸ்வர திருத்தாள்கள் சிற்றம்பலம் பொன்னம்பலம். இன்றைக்கி சொன்னால் நம்பவே மாட்டேங்கிங்க. எதர்ச்சியாக தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். எங்களுக்கு ஒரு அம்மா பேட்டிலாம் கொடுத்தாங்க. என்னால் நம்பவே முடியலை. இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலைங்க. உண்மையிலே நம்ப முடியலைங்க. உண்மையிலே பூமிகிட்டனாலும் கேட்டு பாருங்கள், பூமி எப்படி இருந்தது இன்றைக்கி. வேறு மாதிரி இருந்து ப்ரோ இன்றைக்கி. மற்ற விட இந்த விட ஸ்பெஷல் ரொம்ப. நானும் இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். பூமி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரான். அவனுக்கு பிறந்த நாள். சரி நம்மளும் பிரதோஷம் இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு வருவோன்ட்டு எதர்ச்சியாக இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு வந்தோம். ஆனால் அங்கே வந்த உடனே தான் ஒரு அம்மா போயிட்டு வந்தாங்க. எங்களாலே நம்ப முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒருத்தங்க பேட்டிலாம் வந்திருக்காங்கும்போது. அதுக்கப்புறம் பேக் சைடு பார்த்திங்கன்னா இங்கே சொக்கநாதர் இருக்காருங்க. இந்த கோயில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆனால் அந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலாக இருக்குது. கும்பாபிஷேகம் இன்னும் நடக்கலை. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நடக்க ஏற்பாடு பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து அங்கே தேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிதறடைஞ்சிருக்குங்க. ரொம்ப சிதறடைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து உள்ளே வந்து நீங்கள் சிவபெருமானை வணங்க போகிறீங்களா, அந்த இடத்துலாம் பாருங்கள். கலை சிற்பங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உள்ளே போகும்போதே 2 துவரகபாலகர் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு தூணுலேயும் அவ்வளோ ஆர்டிக்கலாக யூனிக்காக செதுக்கியிருப்பாங்கங்க. செம சூப்பராக இருக்குங்க உள்ளே ஃபுல்லாக. நான் உள்ளே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். சரி கருவறையில் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகேங்க, அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் இந்த கோயிலில் என்னென்ன இருக்குன்ட்டு. இந்த பக்கம் இருக்கிறது யாருன்னா 3 முகத்தோடு இருக்கிறதுனால இவர் பிரம்மாவாக இருப்பார்னு நினைக்கேன். அவ்வளோதான், பிரம்மாவை வணங்கியாச்சு. அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விழா காலத்தில் தூக்கக்கூடிய சப்பரங்கள் நினைக்கேன். இது ஃபுல்லாக இங்கே ஒரு சப்பரம் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே தள்ளி வந்தீங்கன்னா அதுக்கடுத்து இந்த பக்கம் இங்கேயும் ஒரு சப்பரம் இருக்குது. இது ஒரு சப்பரம் தாங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. அடுத்து இந்த பக்கம் இருக்குது ஃபுல்லாக சப்தகன்னிகள் தாங்க. அந்த பக்கடி சிவபெருமானும் பார்வதி தேவி இருக்காங்க. இது ஃபுல்லாக சப்தகன்னி. அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது யாருன்னா விநாயக பெருமானுங்க. நல்லா சூப்பராக ஜம்முன்னு இருக்கார். மூர்த்திங்க, அதாவது கோயில் பூட்டக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வீடியோ வேகமாக எடுக்கும். அதனால் கொஞ்சம் வேகமாக கிடக்கும் உங்களுக்கு பாருங்கள். நடந்து வந்தோம்னா நம்ம சொக்கநாதர் தரிசித்தம் பார்த்திங்களா. அதுக்கடுத்து இங்கே தரிசிக்கிறது மீனாட்சி தாய் அவர்களே. எல்லோரும் மீனாட்சி தாயை வணங்கிடுங்க. மீனாட்சி தாயை போற்றி வந்தோம்னா இந்த பக்கம் பார்த்திங்களா, இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? சின்ன வயசில் இதில் தாங்க நாங்கள் விளாண்டுட்ருப்போம். இதோட பேர் வந்து குள்ளநெறி அப்படிம்போங்க. ஃபுல்லாக அந்த ஹோட்டலில் ஃபுல்லாக தான் இருக்கும். ஏதாட்ட எறும்பு ஏதாவது உள்ளே விழுந்துன்னு வச்சுருங்களேன், உடனே போய் அது பிடிச்சிரும். அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாஸ்தா பெருமான் இருக்கார். பக்கத்துலேயே நாகராஜா நாகதேவதைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒரு சிவபெருமான் தாங்க இருக்காங்க. சிவபெருமானையும் வணங்கியாச்சு. ஓம் நம சிவாய. அதுக்கடுத்து இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே கல்லுலே விநாயக பெருமானும் பக்கத்தில் இன்னொரு சாமி செதுக்கியிருக்காங்க. செம்ம யூனிக்காக இருக்குங்க. இந்த கோயில் பகலில் வந்து பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நைட்டுனோடனே தான் அந்தளவுக்கு தெரிய முடியுது. அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் அதே மாதிரி செம்ம ஸ்டைலாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுங்க, அதுவும் அப்படியே கல்லுலே தாங்க செதுக்கியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகருங்க, செம்ம சூப்பராக இருக்காருங்க, வெயிலோட அருமையாக காட்சி தராரு. அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தாங்க. இது என்ன சாமின்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இருக்குது பார்த்திங்களா, இந்த தூணை தாங்க சொன்னேன். இதே மாதிரி தாங்க உள்ளே இருக்குது. ஃபுல்லாக அந்த தூணில் ஃபுல்லாக அப்படியே சிற்பங்களாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க, ஃபுல்லாக தான். அதுக்கடுத்து இந்த தூணை பாருங்கள், அங்கே பார்த்தோமா அதே மாதிரி தான் இந்த தூண்லேயும். இதுலேயும் நிறைய சிற்பங்களாக தாங்க இருக்குது. அதுக்கடுத்து இங்கேயும் ஃபுல்லாக நிறைய தூண்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன நைட் ஆகிட்டுங்கிறதுனால இங்கே உள்ளது தெரியாது, தெரியுது மட்டும் உங்களுக்கு காட்டுறோம். அதுக்கடுத்து கோபுரம் தான் தாங்க இருக்குது.
நைட் ஆகிட்டனாலே இருட்டில் தெரிய மாட்டேங்குது. பகலில் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இவர் தான் சனி பகவான். சனி பகவானையும் வணங்கியாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே தூண்லேயே சூப்பராக செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தூண் தாங்க. இடம் ஃபுல்லாக தூண் தான். இந்த பக்கம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கடுத்து இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக தூண் தான் இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும். அதுக்கடுத்து வாங்க அப்படியே உள்ளே போவோம். இப்போ பார்த்திங்களா போகிற வழியில் படிக்கிட்டு போகிற வழியில் பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அடுத்தடுத்து அப்படியே உள்ளே வரும். அவ்வளோதான். அம்மா தான் இருக்காங்க. அம்மாவை எல்லோரும் வணங்கிடுங்க. மாதா ஏரியா போட்டி வணங்க போகிற சண்டிகேஸ்வரங்க. இவர் முன்னாடி சத்தமே போடாமல் அமைதியாக இருக்கணுங்க. இவர் எப்போதுமே சிவதானத்தில் இருப்பவர். என்னடா இவன் வீடியோவில் சத்தம் போட்டுட்ருக்கான்னு நினைக்காதீங்க. இவரை பற்றி சொல்கிறதுக்காண்டி தான். இறுதியாக நம்ம பைரவரே வணங்கியாச்சு. இந்த கோயிலுக்கு வாரமாக இருந்தால் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வாங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி உண்மையிலே சொல்ல முடியுதுங்க. என்னால் நம்பவே முடியல. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நம்பவே முடியலைங்க. எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. அந்தளவுக்கு இருக்குது. பூமி உனக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி? எனக்கு நீ சந்தோஷமா எப்படி இருக்கு நீ பிறநாளுமே வந்ததுக்கு? உண்மையிலே சொல்கிறேங்க. இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வாங்க. இந்த கோயில் அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ ஸ்டைலாக நிறையா இருக்குங்க சுற்றி பார்க்கறதுக்கு. உள்ளே ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. நாங்கள் நைட்டில் வந்ததுனால நிறைய விஷயங்களை உங்களால் காமிக்க முடியலை. நீங்கள் பகலில் வாங்க நிறையா விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். கோயில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னும் என்ன ஆகுது ஏற்பாடு பண்ணி விடுங்க. சரிங்கய்யா. சரிங்கய்யா. ஈவம் எரியணும் அதுக்கு தான் ஐயா. ஆமாம், வேற மித்தபடி எதே பிரச்சனையும் கிடையாது. கரண்ட் பணம் கிட்டதுக்கும் கையிலேருந்து தான் போட்டு எல்லாம் செய்யணும். சரிங்கய்யா. இவ்வளோ பெரிய ஆளுன்னு ஒரு வழியும் கிடையாது. சம்பளமே கிடையாது. எனக்கு அவனுக்கு சம்பளமே கிடையாது. சம்பளமெல்லாம் சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். தொண்டுலையும் பண்ணுறோம். எல்லாம் மாறுங்க ஐயா. எல்லாமே மாறும். எல்லாம் எல்லாம் மாறும். அவர் தான் மாற்றி கொண்டு வரணும். மாற்றி கொண்டு வந்துடுவார் ஐயா. அவர் தான் கொண்டு வரணும். சரிங்க. வேலை நல்ல வேலை. நீங்களும் நல்ல நாங்களே எதிர்பார்க்கல ஐயா. எதிர்ச்சியாக தான் சாமி கூட வந்தோம். இன்னைக்கு அம்மாவும் நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க. ஆமாம் ஐயா. உங்களுக்கு எந்த குறையும் வராது. சரிங்க ஐயா. எல்லா ஆட்களையும் சொல்லுங்க. சரிங்க ஐயா. கோயில் இருக்கு, வளர்ச்சி அடையணும் எல்லாம் சொல்லுங்க. சூடம் பஜ்ஜி என்ன வாங்கி தரணும். அவங்களால முடிஞ்சது ஏதோ அதெல்லாம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. சரிங்கய்யா. ஓட்டின்னு என்ன ஆகுதுயா? சரிங்க சரிங்க. அப்புறம் சாப்பிட்டதுக்கு என்ன தேவைப்படுது? அதுக்கு நான் என்ன ஓட்டின்னு ஆகுது. ஏற்பாடு பண்ணி விடுங்க. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. பிரதோஷத்துக்கும் வாருங்க. சரிங்க ஐயா. பௌர்ணமி விளக்கு பூசை நடக்கு. பௌர்ணமிக்கு ஐயா சொல்லுங்க. சரிங்க. எல்லாருக்கும் வந்து கலந்துக்குங்க. எல்லாம் செய்யுங்க. பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு பூஜை நடக்குங்க ஐயா. பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு பூஜை. சரிங்க சரிங்க. சரிங்க ஐயா. எல்லாம் நடத்தி தருவாங்க. 5 மணிக்கு வந்தீங்கன்னா 7 மணிக்கு விளக்கு பூஜை முடிஞ்சிடும். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. 2-3 ஆள்கிட்ட தான் சொல்லி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பிரதோஷத்துக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லி அன்னதானம் போட்டுருச்சு. இன்னும் ஒவ்வொரு ஆள்கிட்டே சொல்லி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும். வேறு வழி இல்லை. ஆனால் இந்த கோயிலில் கல்யாணம் முடிச்சவங்கலாம் இன்றைக்கி நல்லா தான். ஆமாம், அது உண்மைதான் ஐயா. எங்கள் ஊர்லேருந்தே நிறைய பேர் வந்து இங்கே தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. வேற ஒன்று நீங்கள் இந்த அம்பாட்ட விண்ணப்பம் வச்சாலே போடுங்க. எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். இந்த அங்கே ஒரு வீடு இருக்குது. நீங்கள் எதோ நினச்ச காரியம் நடந்ததுன்னா அந்த கையை எப்படி வச்சீங்கன்னா ஒன்று போல சேரும். வீடு இருக்குது. அப்படியே எங்க ஐயா? அம்பாள் கிட்ட ஒரு குரல் இருக்கு வச்சுங்களா? ஆமாம். இல்லை, அதில் நீங்கள் என்ன நினச்ச காரியம் என்ன நடக்கணும்னு நினச்சீங்கன்னா கையை வச்சிங்கன்னா கை ஒன்று கூட சேரும். அப்படிங்க ஐயா. நான் தான் இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுதேன் இந்த மாதிரி விஷயம். எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. சரிங்க ஐயா. நல்லா சிறப்பாக செய்யணும். சரிங்க ஐயா. தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நல்லா சிறப்பாக செய்யணும். நல்லபடியாக நடக்கும் எல்லாம். சரிங்க ஐயா. தேர் கொஞ்சம் ஓடத்தானும். ஆமாம், அது ரொம்ப பழைய தேராக இருக்கு. ஏற்பாடு பண்ணி விடணும். சரிங்க ஐயா. எல்லாம் முயற்சி பண்ணணும். எனக்கு இந்த ஆசை ஒன்று தான். தேர் ஓடணும், கும்பாபிஷேகம் நடக்கணும், கோயிலும் பார்க்கணும். எனக்கு ஒரு ஆசை அதுதான். கும்பாபிஷேகம் நடந்து எத்தனை வருஷம் ஆகுது ஐயா? அது நிறைய வருஷம் ஆகிட்டியா? பல வருஷங்கள் இருப்போண்ணா. பல வருஷங்கள் ஆகிட்டியா கோயில்? சரிங்க ஐயா. 42 ஓடி இருக்கியா? லாஸ்ட்டாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 42 கும்பாபிஷேகம் நடக்கல இன்னும். ஆனால் பெரிய நல்ல கோயில். நல்ல கோயில். ஆலயம் ஆலயம் எல்லா சுவாமி எம்பாடும் நல்லா விக்ரமாக இருக்காங்க, அனுகிரகமாக இருக்கு. சரிங்க. அர்ச்சகராக வேலை பார்க்குறேன். நாங்கள் 2 பேரும் தான் இந்த கோயிலுக்கு என்ன ஐயா? பாக்கியப்பட்ட ஆள். நீங்கள் 2 பேரும் யாருமே கிடையாது. கிடையாது. யாரும் வழிபாடு வந்து செஞ்சு கொடுத்தா செய்வோம். நல்லா சிறப்பாக பண்ணி கொடுப்போம். கோயில் மேல்மூலம் நல்ல வளர்ச்சி அடையணும். நம்ம மேல்மூலம் நல்லா அவருக்கு செய்யணும். ஐயா. வேறு ஒன்றும் நமக்கு வேண்டாம்.
சொத்து வேண்டாம் ஜபம் இதுவும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம். வேண்டாம் அவருக்கு செய்யக்கூடிய காரணமே செஞ்சுக்கிட்டே இருக்கும் இருக்கணும். அவ்வளோதான். சரிங்க நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா சரிங்க ஐயா இல்லை வைரவர் நல்ல பெருசு பெருசு ஆளுங்க சுவாமி. ஆ அவருக்கு நீங்கள் என்ன விண்ணப்பம் வச்சாலும் நடக்கும். நடக்குங்க ஐயா ஞாயிற்றுக்கிழமை தூரம் அவருக்கு மிளகு தீபம் போட்டாலே போதும். ஆ நல்ல விசேஷமாக நடக்கும். இந்த வைரவர் அப்படி வைரவர் எல்லா தெய்வங்களுமே நல்லா இருக்கும். கோயிலான ரொம்ப பெரிய கோயில் தானே ஐயா இது பெரிய நான் இன்னைக்கு தான் உள்ளே வந்திருக்கேன் ஐயா கோயிலுக்கு முதல் தனம கோயிலே இதுதான் ஐயா. அதுக்கப்புறம் தான் மித்த கோயில் மித்த கோயில்லாம் திருவெங்காடு கோயில் பெருமாள் கோயிலும் அதுக்கப்புறம் தான். இதுக்கு அப்புறம் தான் மித்த கோயில். மித்த கோயில்லாம் ஆமா. ராமருக்கு முத காட்சி கொடுத்த இடமே இந்த கோயில் தானே சாமி தான். அவங்க சோதி உருவத்தில் காட்சி கொடுத்துருக்காரு. நம்பிக்கை நாமம் தான் இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்க பட்டை ஆமாம் பூரா வைணவ வழிபாடு தான் அந்த கோயிலில் பூராமே. ஆகம விதி பூராமே எல்லா தூணியும் ராமர் சிலை தான். ராமர் தான் இருக்கும். நரசிம்மர் சிலை சிவ வழிபாடு எதுவுமே கிடையாது. பூரா வைணவ சிலம் தான். அதுதான் ஊருக்குள்ள ராமர் அங்கேயும் சிவன் இங்கேயும் வச்சிருக்காங்க. இங்கே இருக்கு. சரிங்க போடுங்க ஐயா. சரிங்க நன்றி ஐயா நன்றி ஐயா உங்களுக்கும் எந்த குறையும் வராது. கவலைப்படாது. எல்லாம் நன்றி ஐயா நன்றி ஐயா. இந்த கோயில் சொன்ன தேர் பார்த்தாலே தெரியும். நைட் நேரங்கிறதுனால அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சிதலடைஞ்சிருக்கு. புது தேர் எப்படிடாவும் புதுப்பிச்சு நல்லபடியாக இந்த கோயிலில் ஒரு தேர் ஓடணுங்க. அதான் எங்களோட ஆசை. இந்த கோயிலை உங்களுக்கு பகலில் ஒரு தடவை வந்து சுற்றி காட்டுதேன். செம்ம யூனிக்காக அவங்க சொன்ன மாதிரி உள்ளே நிறைய இது இருக்குது. அதை அவ்வளோத்தையும் காட்டுறேன். அவ்வளோதாங்க கோயிலில் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம பூமியோட பிறந்தநாள் பர்த்டேக்கு ஏதாவது வாங்கி தருவான். நம்ம அதை சாப்பிட வேண்டியதான் நைட்டு. ஆனால் அன்றைக்கி உண்மையிலே நம்ப முடியலைங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒருத்தவங்க வருவாங்க நம்மக்கிட்ட பேசுவாங்கன்னு நல்லா எதிரே பார்க்கல. உண்மையிலே எதிர்பார்க்கல. நிறைய பேர் பேட்டி தந்துருந்தாங்க. ஆனால் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. தயவுசெய்து கும்பாபிஷேகம் நடக்க ஏற்பாடு பண்ணுங்கள். தேரும் ரொம்ப சிதைஞ்ச நிலையில் இருக்குது. இந்த தேரையும் புதுப்பிக்கணும். அவ்வளோ முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே அவ்வளோதாங்க பாய்ங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பகலில் வாங்க. செம்ம சூப்பராக செம்ம இதாக இருக்குங்க. நானே எதிர்பார்க்கல. எனக்கு பக்கத்து ஊர் தான், ஊர் பக்கத்து ஊர் தான். ஆனால் நானே இன்னைக்கு தான் உள்ளே வரேன். ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்தாலும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, ஃபேமிலியோடு வாங்க. அவ்வளோ பேரும் வந்து இந்த கோயிலில் தரிசிட்டு போனாலே போதுங்க. அவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்குங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது. சரி ஓகே சந்திப்போம். பாய் பாய்.